சிவனோட சின்ன உருவத்துக்கு அலங்காரம் செஞ்சு அந்த சின்ன உருவத்தை ஒரு அழகான பல்லாக்கில் வச்சு அந்த கோவிலை வலம் வந்த பிறகு அம்பாளோட சன்னதிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சன்னதி பள்ளியறை பூஜைன்னு போர்டு போட்டிருக்கும் மேலே. அதுக்குள்ளே சுற்றி கண்ணாடியாக நடுவில் ஒரு வெள்ளி ஊஞ்சலில் மல்லிகை பூவால் அலங்கரித்து அம்பாளை வச்சுருப்பாங்க. சுவாமி கோவிலை வலம் வரும் பொழுது நாதஸ்வரம், சங்கு, உடுக்கை, மத்தளம், பஞ்ச வாத்தியங்கள் இசைக்கப்படும். இந்த பல்லாக்கை தூக்கிட்டு வர்றவங்களுக்கு மறுபிறவியில் ரொம்ப பெரிய செல்வந்தர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளியறை பூஜையில் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறவங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நெய், எண்ணெய், மின்விளக்கு தானம் செய்தவர்கள் அடுத்த பிறவியில் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு கல்வி தரும் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பாங்க. பள்ளியறை பூஜையில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கலாம்.